ரெட்ரோ படத்தோட ட்ரெய்லர் வந்திருக்கு, வாங்க பார்க்கலாம். செம்ம சீனிக்குது இன்னைக்கு. வெல்கம் 10 நிமிஷத்துல மான்கறி பிரியாணி ரெடி. அது வரைக்கும் ஒரு ஷோ ஓட்டியா? ரெட்ரோ சூர்யா எவ்வளவு நாளுக்கு அப்புறம் எவ்வளவு அழகா இருக்கு. அப்படி ஷோ ஓட்டில மாடே. ஓட்ட ட்ரெய்லர் ஜப்பான் லாங்குவேஜ் போட்டோம்னா வேற மொழியில சொல்ற மாதிரி இருக்கு. தமிழ் ட்ரெய்லர் தான் போட்டிருக்கேன். ஓகே, என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. போர் கொடுக்கிற போதை இருக்கு. போய் இந்த ரத்தம் சண்டை போய் பீட் கட்ஸ் அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு. வீட்டுல உட்கார்ந்துட்டு தின்னுட்டு தூங்கிட்டே இருங்கண்ணா. ஐயோ பயமா, அது கடிச்சிடாத. எதுவுமே சரியா இவர் அந்த இரட்டைன்னு ஒரு மலையாள படம் இருக்குங்க, அதுல வரவர்னு நினைக்கிறேன். சரியா வரல. அடிதடி, கட்ட பஞ்சாயத்து, ரத்த கலரி, ரவுடித்தனம் எல்லாத்தையும் இந்த நொடியோட விடுதேன். நான் இடப்பட்ட எங்க வாழ் ஆளு எவ்வளவு கெத்தா இருக்கிற. அப்படி கிட்டத்தட்ட ஐயோ அவரு ஸ்டைல பாருயா. ஒரு புத்தராகும். பூஜா தான் அவங்களோட ஸ்டாண்டர்ட் கொஞ்சம் கம்மியா இருக்காங்க. பட் இந்த ஸ்டோரிக்கு அதான் கரெக்டா இருக்கு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு அரக்கனாகும் மாத்திருச்சு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போகாது. வாரணமாயிரம்னா 50 வயசுல சூர்யா இப்படி இருப்பாங்கன்னு காமிச்சிருப்பாங்க. ஆனா நிஜத்துல வந்துட்டு 50 வயசுல அவர் எப்படி இருக்காரு பாருங்களேன். சிறப்பான தரமான சம்பவம் நீ பாப்பீங்கடா. 50 வயசுக்கு ஆளு கெத்தா இருக்காரு. அப்படி தட்ன பொழந்துரும். தட்ன பொழந்துருச்சு. இது யாரு தெரியுதா? சிவாஜி பட ஹீரோயின் ஸ்ரீயா சரண். எவ்வளவு வருஷம் ஆச்சு, ஆனா அப்படியே இருக்கிறாங்க. ட்ரெய்லர்ல இருந்து கதை இன்னும் சுத்தமா கண்டுபிடிக்க முடியல. இந்த சாங் செமையா இருந்துச்சுங்க. The One தனியா கேட்டு பாருங்க, நல்லா இருக்கு. சந்தோஷ் நாராயணன் as always கில் பண்ணிட்டார். ட்ரெய்லர்ல இருந்து என்ன கதைன்னு சுத்தமா ஐடியா இல்ல, ஆனா கன்ஃபார்ம் கங்குவாவோட நல்லா இருக்கும். பிடிச்சது நான் தான் அந்த மாதிரிலாம் இருக்காதுன்னு நம்புறேன்.